கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சென்னையிலேருந்து நியூ டெல்லி வர போகக்கூடிய தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சென்னையிலேருந்து நாக்பூர் வரைக்கும் நம்ம பார்ட் 1 வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போது நாக்பூர்லேருந்து நியூ டெல்லி வர போகக்கூடிய வீடியோவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரோம், மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நாக்பூர் ஜங்ஷன் வச்சு என்னால் எதுவும் பேச முடியல. பட் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் டிலேயில் தான் நாக்பூர் ஜங்ஷன் ரீச் ஆச்சு. நாக்பூர்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் தான் கிளம்பிச்சு 2:25க்கு. நமக்கான அடுத்த ஹால்ட்டு பார்த்திங்கன்னா இட்டாசி ஜங்ஷன் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு நான் ஸ்டாப் ரன்னு. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லிமிட்டட் ஸ்டாப்ஸ் தான். ஸோ எல்லா ஸ்டாப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 150 கிலோமீட்டர் ஆச்சு டிஸ்டன்ஸ் இருக்கும். சம்சா எப்படி இருக்கு? காஃபி காஃபின்னு சொல்லும்போது நீ சொன்னபடி ஒரு அகநானூறு குறுந்தொகை நற்றி நீர். The real well-put fictions without added drama. This is a pure historical version reconstructed from புறநானூறு அகநானூறு குறு. அது வந்து நம்மளோட வேர்பலாக உங்களுக்கு வந்து எப்படி என்ன சொல்லுவோம், இதுக்கும் வந்து இன்னொரு ப்ரூஃப் இருக்கான்னா ஏன்னா இப்போ இப்படி சொல்ல முடியாது. ஆக்சுவலி பார்த்தா அவனுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே காணும். ஸோ ஆனால் நம்மளுக்கு வந்து அதுக்கு தாண்டி போகுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், எஜிப்தியன் சிவிலைசேஷன். ஸோ எஜிப்தியன் சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா அது சிவில் சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஆனால் இப்போ அவங்க வந்து உங்களுக்கு சீட்டு கொடுத்தா தான் நீங்கள் எம்எல்ஏ நிற்க முடியும். ஒரு தொகுதிக்கும் நிற்கிறாங்க, வேட்பாளர் நாமினேட் பண்ணுறாங்கல்ல. அந்த நாமினேஷன் உங்கள் பேர் இல்லைன்னா போன வாட்டியே வந்து நீங்கள் இப்போ ஒரு எஸ்ஏஆர் வந்து நல்லது தான், இல்லைன்னு சொல்லுங்கள். நல்லது தான், அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல. இப்போ எலெக்ஷன் கால் வலிக்கப்பா இல்லடி வலிக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கும் அந்த கன்சர்ன் இருக்குது. சரி, நீங்கள் ஒரு மந்த்தில் பண்ணுறது எங்களுக்கு ஒரு 2 மந்த் ஜான் ஃபெப் வரைக்கும் பண்ணிக்கணும். மெம்பராக இருக்கீங்களா? இருக்கேன். எப்போ வரும்? ஆரம்பிச்சதுல இருக்கா? ஜாயின் பண்ணோடனே நான் ஆன்லைன் இதுவாக ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. நம்மளுக்கு அந்த போஸ்டிங் அந்த மாதிரிலாம் போய் பாலிடிக்ஸ் பண்ணாரா? எம்ஜிஆர் கரப்ஷன் வந்தால் பாலிடிக்ஸ். ஆனால் அவன் பண்ண ஃப்ராடுத்தனை வந்து எனக்கு இப்போ தெரியும் என்ன பண்ண. ஆனால் இது வரைக்கும் ஒரு நியூஸ் கூட வர காரணம் என்னன்னா அவரோட சரி அட்லீஸ்ட் அவராவது வின் பண்ணியிருக்கணும். அவருக்கே அந்த ஆசை இல்லை. அவருக்கு என்னென்னா அவர் வந்து சீமானோட அதிகமாக உங்களுக்கு ஃபேம் ஆச்சு. அதனால தான் வந்து அவருக்கு வந்து அந்த கட்சி வந்து நான் ஒன்றே அங்கே ஒருத்தர் வெயிட் பண்ணி நேரம் யாரு அடி போகிறது காரணம் இருந்ததெல்லாம் போயிடும். ஒரு ஸ்டாண்ட்லேயே நிற்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் பெரியார் தான் வந்து நம்ம முப்பாட்டன்னாரு, அப்புறம் பெரியார் எழுவ பேசினார். அதுக்கப்புறம் வந்து இந்து மக்கள் பேர் கிருஷ்ணரை வந்து என்ன சொல்கிறது, கிருஷ்ணர் பாட்டில் வந்து தப்பாக பேசினார். பெரிய பெரிய ரஷ்ய புட்டின் யூரோப்பியன் யூனியன் கவுன்சிலாக அவங்க எல்லாமே வந்து பேப்பரை பார்த்து நான் எனக்கு என்ன பாயிண்ட் சொல்லணும் அதை சொல்கிறேன். அதுதான் வந்து இருக்குது. ஸோ இப்போது இவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ கலைஞரே இருக்காங்க. கலைஞரே வந்து பேப்பர் பார்க்காம பேசணும்னு சொல்லுவாங்க. அதில் எத்தனை உண்மை இருக்குன்றது நமக்கு எப்படி தெரியும்? வாய்க்கு வந்தது யார் வேணா என்ன பேசி தான் வந்து நிறைய பேர் வந்து நிறைய இது வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருக்கோம். இப்போ இருக்க நம்ம ஃபாஸ்ட் பீரியடில் நம்மளுக்கு அவர் வந்து ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. எத்தனை நிறைவேற்றாங்க, எத்தனை நிறைவேற்ற வச்சிருக்காங்க. 30% தான். சரி, மிர்ச்சி பஜ்ஜி, சில்லி பஜ்ஜி, பஜ்ஜி சாப்பிடுவாங்களா? ஆக்சுவலி நானே ப்ரீ டயபெட்டிக் இருக்கேன். அதனால சுகரு, ஆயில் சாப்பிட்றேன். சரி நல்லதுதான். ஓகே, நானும் ஆச்சு கம்மி கூட நினச்சிட்டு இருக்கேன். கேட்க மாட்டேன், வாயை கட் பண்ணுறா அப்படின்னு. அவங்க எதனால இப்படி தெரியல. அவங்க அவள் சின்ன வயசுலேருந்து
வயசுலேருந்து வெயிட்டு நான் ஃபோட்டோ பார்த்து அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியலையே. இல்லை. நானும் சின்ன வயசுலேருந்து குண்டாக தான் இருப்பேன். நானும் அஜய்ல வந்து ஒரே சைஸில் இருப்போம். அதுக்கப்புறம் வந்து நான் பேப்பர் போட ஆரம்பித்தேன். ஸ்கூல் டைம் வந்து பேப்பர் போட்டு போகும்போது அப்படியே நான் ஒல்லி ஆகிட்டேன். சரி சரி சரி. ஸோ இவன் வந்து எப்படின்னா முடிச்சுட்டு வர்றப்போ பாடி எத்தனை மணிக்கு ஒர்க் முடியுது? நான் சாப்பிடாத சாப்பாடு இல்லை, நைட்டு ஒர்க் பண்ணாது எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் என்ன சொல்கிறேன்னா டே ஷிஃப்ட் போனால் கூட நம்மளுக்கு வந்து அந்த பீஸ்ஃபுல் லைஃப் இருக்கும். இப்போ எனக்கு தெரியாது. சீக்கிரம் அதை மாற்றணும். அடுத்து ஒரு 1 year அது சொல்கிறேன். இவனுக்கு அந்த நீடே இல்லை. இப்போ எனக்கு சேஞ்ச் ஸ்கேலு இப்போதானே ப்ராஜெக்ட் உள்ளே வந்திருக்கு. சரி பரவாயில்ல. ப்ராஜெக்ட் தெரியல, நான் இன்னும் அதனால் இன்னும் எவ்வளோ இது வருதுன்னு தெரியல. நான் சொல்கிறது உனக்கு புரியலையா ஜெய்? உடனே கேட்க ப்ராஜெக்ட் உள்ள சொல்லல. வருது, ஒரு 6 நீ months support 8 months பண்ணு. ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணு. நான் எதுவுமே வேணாம்னு சொல்லலை. பண்ணு. ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு 6 பீரியடுக்கு அப்புறம் ஸ்டெபிலைஸ் ஆகாதா? 6 months. It's gonna be a hilarious. டைப் பண்ண வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். தலை சீவிட்டேன். நீங்க மனசுல மக்கள் நீங்க எதுவும் சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த டைம் சொல்லு. Hi guys, so டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30க்கு மேலே ஆகுது. கிட்டத்தட்ட நாக்பூர்லேருந்து நம்ம பாதி தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு காமிச்சிருப்பேன் 2 டனல் தான் இது வரை கிராஸ் ஆச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வரை காட் செக்ஷன் தாங்க. ஸோ இட்டாசியை தாண்டி இன்னும் நிறைய இருக்குது காட் செக்ஷனில். ஸோ பார்ப்போம் எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுதுன்ட்டு. ஏன்னா இட்டாசி வந்து 6:30க்கு போகும். ஸோ இட்டாசியை தாண்டி இருக்கிற காட் செக்ஷன்லாம் எப்போ கவர் பண்ணுவோன்னு தெரில, எப்படி கவர் பண்ண போகிறோன்னு தெரில. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மஞ்சி மஹரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷனில் அன்ஸ்கெடியூல்ட் ஹால்ட் நின்றுட்டுருக்கு. ஸோ இப்போ தான் வந்து நின்றுச்சு. அப்புறம் அம்லா ஜங்ஷனில் வந்து ஒரு அன்ஸ்கெடியூல்ட் ஹால்ட் நின்றுச்சு ஒரு 2 minutes. ஸோ மெயினான ஜங்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ட்ரெயின் வந்து ஒரு 2 நிமிஷம் அன்ஸ்கெடியூல் நின்றுட்டு தான் கிளம்புது. சிவகிராம்லேயும் சொன்ன மாதிரியே இருந்தது. ஸோ பார்ப்போம் போக இன்னும் எவ்வளோ அன்ஸ்கெடியூல்ட் ஹால்ட் இருக்குது. நாளைக்கு மார்னிங் 6:30க்கு நம்ம நியூ டெல்லி ரீச் ஆகணும். ஆன் டைமுக்கு ரீச் ஆகிறோமான்றதை பார்ப்போம். இது இந்த டனல் வெளியே போடுது. அப்படி பேச்சு கட்டாச்சு. அப்படி சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்படி பேச ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அது என் கல்யாணத்தை வச்சு தான் பேச ஆரம்பிச்சேன். ஃபுல் கர்வ் செம்ம அழகாக இருக்குது. இப்போ ஆப்போசிட்டில் கர்வ். ஆஃபீஸில் குடிச்ச பழக்கத்துக்கு அவன் கனடா மாதிரி இருக்கு. நீங்கள் தூங்குனீங்கன்னா அதுக்கு மாமா டீ குடிக்காம இருப்பாங்களோ? கேமிகான் அண்ட் கனடா அப்படி இருக்கு. துணி ஒரு டம்ளர் நாங்கெல்லாம் இந்த மாதிரி வந்தால் கத்துவோம் தெரியும். இன்னொரு இப்போ கத்துவோம் வேண்டாம். அது குட்டி பிள்ளையெல்லாம் இருக்கும்போது அது ஒரு ஜாலி, ஒரு பயத்தில் ஒரு இது வேற. லாகராக இருக்கு இந்த ஆப்ஷன். मुजफ्फरपुर वास्को दा गामा स्पेशल from our top platform number. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 8 minutes டிலேயில் நம்ம இட்டாசி ஜங்ஷன் ரீச் ஆயாச்சு. நமக்கான அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா போபால் ஜங்ஷன் தான். ஸோ
ஆல்ரெடி வந்தாச்சு, ஆன் டைம் பிஃபோரே வந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் வெளில யார்டில் சிக்னல் போட்டு அப்புறம் பொறுமையாக கூப்பிட்டு வந்தானுங்க. நல்ல ஒரு தூக்கம், அப்பப்போ வீடியோ எடுத்து காமிச்சிருப்பேன் டனல்ஸ்லாம். ஸோ கேஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங் ஒன்று நடந்துச்சு. ஸோ மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரே சிகரெட் ஸ்மெல், கோச் ஃபுல்லாகவே சிகரெட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் நம்ம ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஏசி கோச். ஃபஸ்ட் ஏசிக்குள்ளே யாருமே சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னடா நடக்குது, என்ன ஏது ஒன்றும் புரியவே இல்லை. ஸோ நான் வந்து உட்காந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கம் செகண்ட் ஏசியில் தான் உட்காந்துருக்கேன். ஸோ செகண்ட் ஏசியில் என் சைடில் வந்து என்னோடய சீட்டு. ஸோ டிடி ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வராரு. வெளில வந்து கதவை திறந்துட்டு க்ராஸ் பண்ணுறாரு. என்ன சரியான சிகரெட் ஸ்மெல், ஹெவியாக அடிக்குது சிகரெட் ஸ்மெல்லு. ஸோ திரும்பவும் அடிக்குதுன்னு சொல்லி நான் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக எழுந்திரிச்சு உள்ளே போய் டிடி வந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து உள்ளே போகிறேன். உள்ளே வந்து சிகரெட் பட்ஸ் இருக்குது, அதை அவர் ஃப்ளஷ் கூட பண்ணவே இல்லை. ஸோ எனக்கு செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. நான் ஃபோட்டோவோ வீடியோவோ எதுவுமே எடுக்கவே இல்லை. பட் ஏன் இப்படி பண்ணுறாங்க, டிடியே இப்படி பண்ணுறாங்களான்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. आज परिवर्तन किया गया है। अब ये गाड़ी प्लेटफॉर्म क्रमांक 1 ஸோ பார்த்தீங்கன்னா ஆன் டைமுக்கு நம்ம போபால் ரீச் ஆகிட்டோம். ஸோ ஜேர்னி வந்து இது வந்து ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்கு. நைட் டைம் ஆனதுனால வெளில கவர் பண்ணல. ஆப்போசிட் நான் எந்த ட்ரெயினுமே நான் கவர் பண்ணல, ஸ்டேஷனை மட்டும் தான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படின்ட்டு. ஃபுட்டு நான் போபாலில் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்துடுச்சு. ஸோ அது சாப்பிடணும், அது சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. குட் மார்னிங் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 3 o'clock ஆகுது. ஆன் டைமுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரா கண்டோன்மெண்ட் ரீச் ஆகிட்டோம். செம்மையா குளிருது. லிட்டரலி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 9 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. நேற்று நைட்டு டின்னர் சாப்பிட்டு போய் படுத்தோம் தான். ஜான்சியும் கவாலியும் ஸ்கிப் பண்ணிட்டேன் கவர் பண்ணாமல். ஸோ அடுத்து ஆக்ரா, இதுக்கு அடுத்தது நமக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா ஹஸ்ரத் நிசாமுதீன் தான். இங்கேருந்து ஒரு 3 hours கொடுத்துருக்காங்க ஸ்லாக் டைமோட சேர்த்து. ஆனால் 3 hours ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நம்மளுடைய லாஸ்ட் இன்டர்மீடியேட் ஆல்டர். ஸோ நைட்டு டின்னர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஓரளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது, எந்த ஒரு குறையுமே இல்லை. நான் வந்து வெளியே வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். உள்ளே வந்து சப்பாத்தியும் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வெஜ் பிரியாணி ஒன்று கொடுத்துருந்தோம், 2 வாங்கியிருந்தோம். எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். ஸோ எல்லாமே வந்து ஆவரேஜாக தான் இருந்தது. பிரியாணி செம்ம டேஸ்ட்டாகவே இருந்தது. எக்கச்சக்கமான சிக்கன் பீஸ் கிட்டத்தட்ட ஒரு 8-9 சிக்கன் பீஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes டிலேயில் நம்மளுடைய அடுத்த ஆள் தானே ஹஸ்ரத் நிசாமுதீன் ரீச் பண்ணிட்டோம். ஸோ நமக்கான அடுத்த ஆள் பார்த்திங்கன்னா நியூ டெல்லி தான். वाया मथुरा जंक्शन, आगरा कैंप, ग्वालियर जंक्शन, भोपाल जंक्शन, प्लेटफॉर्म क्रमांक 7 पर खड़ी। Sorry, I'm not like the fastest. நம்ம ஊரில் 21 டிகிரி, இங்கேயும் 9 டிகிரி தான். एक नंबर पे जरूरत हो तो देख लो। हाँ इधर कुली அது இருக்குங்க, அதனால
மார்னிங் எல்லாருக்கும். அங்க ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வீடியோ எடுங்க. बड़ोड़ा बैंक ATM 1 नंबर प्लेटफॉर्म बड़ोड़ा बैंक समझता है वो हिंदी समझता है हाँ एक पड़ना साइड ஃபைனலாக நம்ம டெல்லி ரீச் ஆகிட்டோம். ஓவராலாக ட்ரெயின் ஜெர்னி பார்த்தீங்கன்னா செம்மையாகவே இருந்தது. ரெண்டு நாளுமே 33 ஹவர்ஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணதில்லை. சூப்பராகவே இருந்தது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். ஆனால் நேற்று என்னால் என் சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து சத்தியமாக என்னால் நம்ப முடியல. பேசஞ்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க டிடிஆர் கிட்ட. அதுக்கு டிடிஆர் வந்து மேலே உள்ள புகை வந்து உள்ளே வந்துருச்சு அப்படின்றாரு. ஸோ என்ன ரீசனுக்கு அவர் அப்படி சொல்றாருன்னு தெரியல. ஆனால் உண்மையாகவே எனக்கு மட்டும் இல்லை, ட்ரெயினில் உள்ள எல்லாருக்குமே சிகரெட் ஸ்மெல் அடிச்சுது. நான் பார்த்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயின் ஜர்னி எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, ஆனால் சரியா தூக்காமே இல்லை. ரொம்ப குளிராக இருந்தது. அம்மா என்ன சில்லுன்னு இருக்கு பாருங்க காய்ஸ். ஃபுல்லாக ஹேண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ரெட் ஆயிடுச்சு. ரொம்ப சில்லுன்னு இருக்கு. நீங்கள் ஒரு வேளை டெல்லிக்கு வந்தால் எல்லாம் சேஃப்டியோடு வாங்க. எல்லாம் இதோ நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்ன நான் செய்யறது வந்துச்சுன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். டாடா பாய்.